வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. ஆண்டவர் மிஷனரிகள் மூலமாகத்தான் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறார். எப்பொழுதெல்லாம் மிஷனரிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்றோமோ, ஒரு புதிய தெம்பையும் நம் வாழ்வில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற நோக்கத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். மிஷனரி வாழ்க்கை வரலாறு ஒரு ஆவிக்குரிய டானிக்கை போல நம்மளுடைய விசுவாசத்தை, ஆண்டவரை நாம் நேசிக்க வேண்டும் என்ற உணர்வை அதிகப்படுத்துகின்றது. இன்றைக்கு சார்லஸ் தாமஸ் ஸ்டீட்டி ஸ்டட் என்று அழைக்கப்பட்ட ஒரு மிஷனரியின் வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுவோம். 1860ஆம் வருஷத்திலே ஒரு பணக்கார குடும்பத்திலே இங்கிலாந்திலே பிறந்தவர்தான் ஸ்டீட்டி ஸ்டட். தன்னுடைய வாலிப நாட்களிலே புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரராக இருந்தார். நாடு முழுவதும் அறிந்திருந்த ஒரு நபராக அவர் இருந்தார். நிறைய பணம் இருந்தது, புகழ் இருந்தது. ஒரு நாள் நிருபர்கள் கூட்டத்திலே அவர் தான் ஒரு மிஷனரியாக செல்ல போகிறேன் என்று அறிவித்த பொழுது நாடே அதிர்ந்தது. எவ்வளவு புகழ், எவ்வளவு பணம், இவைகளையெல்லாம் உதறிவிட்டு வெளிநாட்டிற்கு மிஷனரியாக செல்லுகிறாரே என்று சொல்லி அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் ஒரு மிஷனரியாக கிளம்புவதற்கு ஆயத்தமானார். மிஷனரியாக போவதற்கு முன்பதாக அவர் வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள் தான் சுவாரஸ்யமானவை. இங்கிலாந்திலே கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலே அவர் படித்தார். கேம்பிரிட்ஜ் எழுவர் குழு, கேம்பிரிட்ஜ் 7 என்ற குழுவின் மூலமாக இந்த மாணவர்கள் கல்லூரிகள் பல இடங்களுக்கு சென்று எழுப்புதல் கூட்டங்களை நடத்தினார்கள். மிஷனரி தரிசனத்தை அவர்கள் பெற்றார்கள். 1885ஆம் ஆண்டு ஹட்சன் டெய்லரால் ஆரம்பிக்கப்பட்ட சைனா இங்கிலாந்து மிஷனில் இணைந்து சீனாவுக்கு கிளம்ப ஆயத்தமானார்கள். பணக்கார குடும்பம். அந்த சமயத்திலே அவருடைய குடும்பத்திலே இருந்து அவருக்கு சேர வேண்டிய பணம் 29,000 பவுண்ட்ஸ் அவருக்கு வந்து சேர்ந்தது. இன்றைய மதிப்பு கோடிக்கணக்கான பணம். அந்த பணம் கூட அவரை அசைக்கவில்லை. ஊழியத்தின் அழைப்பிலிருந்து அவரை மாற்றவில்லை. ஊழியத்திற்கு செல்வதற்கு முன்பதாக எல்லா பணத்தையும் பிரித்து மிஷனரி ஊழியக்காரர்களுக்கு பிரித்து கொடுத்தாராம். மூடி பைபிள் இன்ஸ்டிடியூட், ஜார்ஜ் முல்லர் நடத்தி வந்த அனாதை விடுதிகள், வில்லியம் பூத் ஆரம்பித்திருந்த சால்வேஷன் ஆர்மி ஊழியங்களுக்கு, இப்படி பல ஸ்தாபனங்களுக்கு எல்லா பணத்தையும் அவர் கொடுத்திருந்தார். இதையெல்லாம் செய்துவிட்டு தான் சீனாவுக்கு அவர் ஊழியத்துக்கு சென்றார். 10 வருடங்கள் ஊழியம் செய்ததற்கு பிறகு அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டதினாலே 1894ஆம் ஆண்டு மறுபடியும் இங்கிலாந்துக்கு திரும்பினார். அந்த சமயத்திலே சுமார் 6 வருடங்கள் அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் SVM என்ற ஸ்டூடெண்ட் வாலண்டியர் மூவ்மெண்ட் என்ற ஒரு இயக்கத்திற்காக அவர் ஊழியம் செய்தார். 1900 ஆண்டு இந்தியாவிற்கு வந்து சில வருடங்கள் ஊழியம் செய்தார். இந்தியாவிலே ஆங்கிலம் பேசும் திருச்சபைகள் மத்தியிலே உதகமண்டலம் பகுதிகளிலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். மறுபடியும் இங்கிலாந்துக்கு சென்று ஒரு நாள் வீட்டிலே இருக்கின்ற பொழுது செய்தித்தாளிலே நரமாமிச பச்சினிகளுக்கு மிஷனரிகள் தேவை என்ற விளம்பரத்தை பார்க்கிறார். கடவுள் தன்னை இந்த ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்பதை உணர்கின்றார்.
சரீர பலவீனத்தோடு இருக்கின்றார். இந்த விளம்பரத்தை அவர் பார்த்த பொழுது அவருக்கு வயது 50. அந்த விளம்பரத்தை கொடுத்தவர்களை பார்க்கிறார். சரீர பலவீனத்தின் நிமித்தமாக அவர்கள் இவரை தெரிந்தெடுக்கவில்லை. ஆனால் ஆண்டவருடைய அழைப்பை உணர்ந்த ஸ்டீட்டி ஸ்டட் தானாகவே ஆப்பிரிக்காவிற்கு செல்லுகின்றார். ஊழியத்தை ஆரம்பிக்கின்றார். சரீர பலவீனத்தின் மத்தியிலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, ஆண்டவர் என்னை பலப்படுத்தினால் அவருக்காக எதையும் செய்ய முடியும் என்று உணர்ந்த ஸ்டீட்டி ஸ்டட் தான் மரிக்கின்ற நாள் வரைக்கும் சுமார் 20 வருடங்கள் ஆப்பிரிக்காவிலே அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்தார். தன்னுடைய மகள்களை ஊழியக்காரருக்கு, மிஷனரிகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். அவருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய மருமகன்கள் அந்த ஊழியத்தை திறம்பட செய்தார்கள். WEC, வேர்ல்டு வைட் எவாஞ்சலைசேஷன் குருசைடு என்ற இயக்கத்தை ஆரம்பித்து இன்றைக்கும் அந்த நிறுவனம் சுமார் 1500 மிஷனரிகளோடு 51 நாடுகளில் பணி செய்து வருகின்றது. ஸ்டீட்டி ஸ்டட்டினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சவால். ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரம் கடந்து போகும். கிறிஸ்துவுக்காக என்ன செய்கிறோமோ செய்தோமோ அவைகள்தான் நிலைத்திருக்கும் என்பது ஸ்டீட்டி ஸ்டட் சொன்ன வார்த்தை. தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து என்னை பலப்படுத்த முடிந்தால் எந்த சவாலையும் தன்னால் சமாளிக்க முடியும். தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவே கடவுள் என்றால், அவர் எனக்காக மரித்தார் என்றால், அவருக்காக நான் செய்யும் எந்த தியாகமும் பெரிதாக இருக்க முடியாது. அன்பானவர்களே, ஸ்டீட்டி ஸ்டட் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சவால். பணம் இருந்தது, புகழ் இருந்தது, எல்லாவற்றையும் உதறிவிட்டு இயேசு கிறிஸ்து கொடுத்த அழைப்பின் உந்துதலினாலே தன்னுடைய பலவீனமான சரீரத்தின் மத்தியிலும் பல இடங்களுக்கு சென்று ஊழியத்தை செய்தார். இன்றைக்கும் அவருடைய வாழ்க்கை நமக்கு சவாலாக இருக்கின்றது. அவர் சொன்ன ஒரு பொன்மொழி, மிகவும் அருமையான ஒரு வார்த்தைகள். சிலர் ஒரு தேவாலய மணியின் சத்தத்தில் வாழ விரும்புகிறார்கள், நானோ நரகத்தின் வாசலில் ஒரு மீட்பு கடையை நடத்த விரும்புகிறேன். சிலர் ஒரு தேவாலய மணியின் சத்தத்தில் வாழ விரும்புகிறார்கள், நான் நரகத்தின் வாசல் அண்டையில் ஒரு மீட்பு கடையை நடத்த விரும்புகின்றேன். அன்பானவர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட மிஷனரிகள் நம் நாட்டிலே எழும்ப வேண்டும். இவைகளை கேட்கின்ற அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களோடு பேசுவாரானால் மிஷனரி பணிக்கு உதவுவதற்கு முன் வாருங்கள். ஆண்டவர் உங்களை அழைப்பார் என்று சொன்னால் ஸ்டீட்டி ஸ்டட்டை போல ஆண்டவருக்காய் பணி செய்வதற்கும் முன் வாருங்கள். தடைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் ஸ்டீட்டி ஸ்டட் சொல்லுகிறார், கிறிஸ்து என்னை பலப்படுத்த முடிந்தால் அவருக்காக எந்த காரியத்தையும் நான் செய்ய முடியும். ஒரே ஒரு வாழ்க்கையில் அவருக்காக எதையாகவும் செய்து அவருக்காய் வாழ்வோம். அவைகள்தான் நிலைத்திருக்கும். நேற்று உங்களை நடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.